திருக்குறள் அறம் வலியுறுத்தல். மனத்துக்கண் மாசிலன் ஆதல் அனைத்து அரண் ஆகுல நீர பெற. அறத்தை 3 விதமா செய்யலாம். மனதால் செய்யலாம். மனதால் செய்யக்கூடிய அறம் எப்படி செய்யலாம்னா, எண்ணம் எப்பவுமே தூய்மையா இருக்கணும். மனதுல அழுக்கு இருக்கக்கூடாது, சுத்தமா இருக்கணும் மனம். சொல்லால் செய்வது எல்லாத்தையும் அன்பா பேசுவது. செயலால் செய்யக்கூடியது பொருள் கொடுத்து உதவுவது, கீழே விழுந்தவங்களை தூக்கி விடுவது, இப்படி நம்மளால உதவி செய்யக்கூடிய உதவிகள். அறத்தை 3 விதமா செய்யலாம். அதுல 3 அறத்திலையும் மனதால் செய்யக்கூடிய அறம் தான் சிறந்தது. ஏன் மனதால் செய்யக்கூடிய அறம் சிறந்ததுன்னா, ஒருத்தவங்க கஷ்டப்படுதாங்களா பார்த்தோன்னா நமக்கு மனசுல என்ன தோணும், அவங்களுக்கு எதுவுமே ஆகக்கூடாது, அவங்க நல்லா இருக்கணும், நம்ம மனசார வாழ்த்துவோம். அந்த இது யாருக்குமே தெரியாது, நமக்கு மட்டும்தான் தெரியுது. அவங்க பக்கத்துல வரும்போது நம்ம அவங்கள்ட்ட உனக்கு ஒண்ணும் ஆகாது, நீ நல்லா இருப்பா, வாயால சொல்லும். மனசுல நல்லா இருந்தாதான் வாயால் வெளிப்படையா சொல்ல முடியும். முடிஞ்ச அளவுக்கு கையில பொருள் இருந்தா கூட கொடுத்து உதவி செய்யறதுக்கு மனசு இருந்தாதான் முடியும். அதனால மனதால் செய்யக்கூடிய அறம் தான் உயர்ந்தது. மனத்துக்கண் மாசில நாதல். மாசுங்கிறது அழுக்கு. அழுக்குங்கிற என்னன்னா தீய எண்ணங்கள், கெட்ட எண்ணங்கள் இல்லாமல் மனது எப்பவுமே தூய்மையான எண்ணத்தோடு இருக்கணும். ஆதல் அனைத்து அரண் ஆகுல நீர பிற. பிறங்கிறது சொல்லாலும் செயலாலும் செய்யக்கூடிய அறங்கள். அன்பா பேசுவதும் சரிதான், பிறருக்கு உதவி செய்வது. செயலாலும் செய்யக்கூடிய அறங்கள்லாம் ஆகுல நீர. ஆகுலங்கிறது ஆரவாரம், நீரங்கிறது தன்மை, ஆரவார தன்மையுடையதா இருக்குமா. ஆரவார தன்மைன்னா என்னதுன்னா, இப்ப ஒருத்தங்களுக்கு ஒரு துணி வாங்கி கொடுத்துருக்கோம், அல்லது ஒருத்தங்களுக்கு ஏதாவது ஒரு பொருள் கொடுத்து உதவிக்குன்னா 4 வேற யாருக்காவது தெரிஞ்சு இவன் கொடுத்து உதவி செய்தான்னு அப்படி 4 பேருக்கு தெரியும் போது அது விளம்பரப்படுத்த மாதிரி இருக்கும். அதுல அவங்களுக்கு புகழ் தான் போய் சேரும். அதனால அந்த அறத்தை விட மனதால் செய்யக்கூடிய அறம் யாருக்குமே தெரியாது, அவங்களுக்கு மட்டும்தான் தெரியும். அந்த அறம் தான் சிறந்தது. மனத்துக்கண் மாசில நாதல் அனைத்து அரண் ஆகுல நீர பிற. உள்ளத்தில் குற்றம் இல்லாமல் இருப்பதே சிறந்த அறமாகும், மற்றவை எல்லாம் வெறும் ஆரவாரமே. அழுக்காறு அவ்வா வெகுளி இன்னா சொல் நான்கும் இழுக்கா என்றது அறம். அழுக்காறுங்கிறது பொறாமை. ஒருவருடைய வளர்ச்சியை கண்டு பொறுக்க முடியாத தன்மைதான் பொறாமை. அவாங்கிறது ஆசை. இப்ப ஒருத்தங்க வண்டி வாங்கியிருக்காங்க, ஒருத்தன் வண்டி வாங்கிருக்கான், அவன் நண்பருக்கு அதை பார்த்தோன்னு அதே மாதிரி வண்டி வாங்கணுங்கிற ஆசை வருது. அவாங்கிறது ஆசை. அதே மாதிரி நம்மளால வண்டி வாங்க முடியலேன்னு சொல்லி வாங்குறவன் மேல ஒரு கோபம் வரும். வெகுளிங்கிறது கோபம். அவனை பத்தி தேவையில்லாதெல்லாம் அவனை பக்கத்துல நண்பன் எல்லாம் சொல்லுது, அவனை பத்தி தெரியாத அப்படி இப்படின்னு அவனை பத்தி புறங்குறுவது இன்னா சொல். இந்த 4ம் இழுக்கான நீக்கி இயன்றது அறம். முடிந்த அளவுக்கு அறம் செய்யணும், இடைவிடாமல் நல்லதே நினைக்கணுமா. மனதுக்குள்ள எந்த 4மே இருக்கக்கூடாது. என்ன இருக்கக்கூடாது, பொறாமை இருக்கக்கூடாது, ஆசை இருக்கக்கூடாது. ஆசைன்னா அளவுக்கு அறியமா ஆசை இருக்கக்கூடாது. வெகுளி கோபம் இருக்கக்கூடாது, ஒருத்தரை பத்தி ஒருத்தங்கள்ட்ட குறை கூறக்கூடாது. இந்த 4ம் இல்லாமல் மனம் எப்பவுமே நல்ல எண்ணத்தோடு இருக்கணும். பொறாமை, பேராசை, சினம், கடுஞ்சொல் பேசுதல் ஆகிய 4ம் இல்லாமல் வாழ்வதே அறமாகும். மனத்துக்கண் மாசிலன் ஆதல் அனைத்து அரண் ஆகுல நீர பிற. அழுக்காறு அவ்வா வெகுளி இன்னா சொல் 4ம் இழுக்கா என்றது அறம்.